ஹாய்! இன்னைக்கு ஆதிக்குட்டியோட லஞ்ச் பாக்ஸுக்கு உளுந்து சாதமும், சைட் டிஷ்ஷுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை தான் குடுத்துருந்தேன். நல்ல காம்பினேஷன். போன தடவ செய்யும்போதே நெறைய பேர் வெண்டைக்காய் ஃப்ரை ரெசிபி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷனில எவ்வளோ போட்டிருக்கேன், அளவெல்லாம் குடுக்குறேன். இதை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி, தொடச்சிட்டு, நீல வாக்குல கட் பண்ணிட்டு, உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள், அரிசி மாவு, கடலை மாவு, சோள மாவு சேர்த்து, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி தேவைப்படலைன்னா விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து சாதத்துக்கு தான் தாளிப்பு போட்டுட்டேன். அது கொஞ்சமாக பூண்டும் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு இறக்குனா செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் அதை தாளிச்சிட்டு மேலே சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சமாக அரைச்சி வச்ச உளுந்து பொடி, இந்த ரெசிபியும் சீக்கிரமாக ஷேர் பண்ணிடுறேன். சேர்த்துட்டு இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருந்தால் கம்மியாகிடும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆதிக்குட்டியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் வச்சு அவனுக்கு ஒரு பேன் கேக் தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த ரெசிபி டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹெல்த் மிக்ஸில் நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு பேன் கேக் சாப்பிட்டேன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது நம்மளோட ஒயிட் பட்டர், இது பார்த்திங்கன்னா பஃபலோ பட்டர். ஸோ சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பெனிஃபிட்ஸ்னு. ஸோ ஆதிய குட்டிக்கு பேன் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒட்டாமையே வரும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.